ஸோ அது வந்து என்னோட கெரியர்ல ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவேன் நான். Correct. ஏன்னா சர்க்கரை நிலை வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் எப்படி நிற்பதுவே நடப்பதுவே கேட்பாங்களோ அது மாதிரி சர்க்கரை நிலை வந்து ஒரு மைல் ஸ்டோன். அது வந்து எல்லாம் அதுக்கப்புறமா வளர்ந்த பசங்க, அதுக்கப்புறமா வளர்ந்த பசங்களுக்கும் அந்த பாட்டு பிடிக்கும். ஆமா. அது நிற்பதுவேக்கும் அது உண்டு. வயசானவங்களுக்கும் பிடிக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கும். ஏதாவது பாரதினா டக்குன்னு இதை ரெஃபரன்ஸ் சொல்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்து ஐ திங்க் யூனிவர்ஸ் ஹஸ் பின் வெரி கைண்ட் டு மீன்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி நல்ல பாடல்கள், வால்யூம் ஆஃப் சாங்ஸுங்கிறத விட நல்ல ஹிட் சாங்ஸ் கிடைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு, பிகாஸ் இட்ஸ் வெரி எலியூசிவ் டு ஃபைண்ட் அ ஹிட்டுங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு ஹிட்டுங்கிறது அமையணும். யாராவது ஒருத்தர் இப்போ கூட யாரையாவது பார்த்து இந்த சின்ன சார் எப்போ அடுத்த ஹிட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன எடுத்து வச்சா அப்படின்னு கொடுப்போம். இட் ஹாஸ் டு ஹேப்பன், எவ்ரிதிங் ஹாஸ் டு ஃபால் இன் பிளேஸ். அந்த ஒரு உருவாகணும் ஒரு ஹிட்டுங்கிற இந்த பிரபஞ்சத்துல இருந்து உருவாகணும். அது ஆக்சுவலா அதுல நம்ம ஒரு பார்ட்டா தான் இருக்க முடியும். அது நான் பாடினனால மட்டும் ஹிட்டு அப்படிலாம் நம்ம நினைக்கவே முடியாது, நினைக்க கூடாது முதல்ல. அதுல எவ்வளவு பேரோட இது இருக்கு, மியூசிஷியன்ஸ், எத்தனை பேருடைய அந்த பிரெயின் இது இன்புட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து we were part of the team that got successful.